ஓம் ஸ்ரீ குருப்யோ நமக. நன்றாக குருவாழ்க, குருவே துணை. பரபிரம்ம ருத்ரகாயத்ரி ஞானஸ்தலத்தின் நண்பர்களுக்கு வணக்கங்களும் வாழ்த்துக்களும். கும்ப லக்னத்திற்கு 10 நாட்களுக்கான தினப்பலனை பார்க்க இருக்கிறோம். பிப்ரவரி 11 முதல் பிப்ரவரி 20 வரை. முதல் நாள் பிப்ரவரி 11 புதன்கிழமை, கேட்டை நட்சத்திரம். 10ஆம் இடமான விருச்சிக ராசியில புதனுடைய நட்சத்திரத்தமான கேட்டையில சந்திரன் போறார். புதன் நம்முடைய லக்னத்திலேயே இருக்காரு, ராகுவோட சேர்ந்து ராகுனுடைய நட்சத்திரத்துல இருக்காரு, புதனுடைய உபநட்சத்திரத்துல இருக்காரு. இப்ப இது ஒரு திறமையை கொடுக்கக்கூடிய கிரகம்தான் புதன். கல்வி திறமை, கலை திறமை, எந்த ஒரு விஷயத்தையும் சமயோசித புத்தியோட அணுகி அதுல சாதிக்கிற ஒரு குணத்தை கொடுத்துருக்கும். டெக்னிக்கல் மைண்டுன்னு சொல்றது புதன். ஸோ அந்த வகையில் இன்றைக்கு நம்முடைய சிந்தனைகள் பேரும் புகழும் பெறக்கூடிய அமைப்பில் வேலை செய்யும். கலை ரசனையோட எந்த காரியத்தையும் செய்யக்கூடிய ஒரு அமைப்பு. பழகக்கூடிய நபர்கள் உறவுகளில் ரொம்ப கேளிக்கையாக விகடமாக பழகி மிகப்பெரிய ஒரு நன்மையை தரும். பிரம்மாண்டமான ஒரு இன்பத்தை நோக்கி பயணிக்கும். பிப்ரவரி 12 வியாழக்கிழமை, கேட்டை நட்சத்திரம் மதியம் 1:41 முடிந்து மூல நட்சத்திரம் தொடங்குகிறது. லாபராசியில சந்திரன் வந்துடுறார், தனுசு ராசியில. இப்ப கேதுனுடைய நட்சத்திரம் தான் மூலம். கேது நமக்கு 7ஆம் வீட்டுல சுக்கரனுடைய நட்சத்திரத்திலையும் சுக்கரனுடைய உபநட்சத்திரத்திலையும் சனியினுடைய அந்தரத்திலையும் இருக்காரு. கணவனால மனைவியும் மனைவியால கணவனுக்கும் ஏதோ ஒரு பொருள் பற்றான லாபங்கள் கிடைக்கும், ஆபரணங்கள் கிடைக்கும் மற்றும் அனைத்து விதமான ஒரு இன்பத்தை சேர்க்கக்கூடிய ஒரு நல்ல நாளாக இருக்கும். 7ஆம் இடம் அப்படின்னால, அதுவும் கேது சுக்கரன் காம்பினேஷன் அப்படின்னால, சுக்கரன் ராகு காம்பினேஷன், 7ல் கேது. லக்னமும் 7ஆம் இடமும் ஒரு பரஸ்பர பார்வை அப்படிங்கிறது ஒரு புதிதாக ஒரு என்ஜாய்மெண்ட், புதிதாக ஒரு லக்ஸூரிஸாக அனுபவிக்கிறது அப்படிங்கிறதெல்லாம் இன்னைக்கு நடக்கும். பிப்ரவரி 13 வெள்ளிக்கிழமை மாலை 4:12 வரைக்கும் இந்த மூல நட்சத்திரம். அதுக்கப்புறம் பூராடம் சுக்கரனுடைய நட்சத்திரமே வர்றதுனால மறுபடியும் இது கண்டினியூ ஆகும். சுக்கரன் கேது பார்வைகள், சுக்கரன் ராகு சேர்க்கை, புதனும் கூட சேர்ந்துக்கிறாரு. அதனால என்ஜாய்மெண்ட்டு, ஒரு ஃப்ரெண்ட்ஸ் சர்க்கிள் மற்றும் உறவினர்கள் சர்க்கிள், நண்பர்கள் சர்க்கிள், குழந்தைகள் வழி அனைத்து இதிலுமே ஒரு ஆனந்தம் அனுபவித்தல் என்பது நிச்சயமாக நன்றாக இருக்கும். சில பேருக்கு கலைத்துறையிலையும் அல்லது தன்னுடைய கிரியேட்டிவிட்டி மைண்டை கொண்டு செய்யக்கூடிய வேலை வாய்ப்புகள்லையும் நல்ல ஒரு புகழ் கிடைக்கக்கூடிய நாளாக இருக்கும். பிப்ரவரி 14 சனிக்கிழமை மாலை 6:15 வரைக்கும் இந்த பூராட நட்சத்திரம். அதுக்கப்புறம் உத்திராட நட்சத்திரம். மறுநாள் ஞாயிற்றுக்கிழமை பிப்ரவரி 15 இரவு 7:47 வரைக்கும் இந்த சூரியனுடைய உத்திராட நட்சத்திரம். நம்முடைய லக்னத்திலேயே இருக்காரு சூரியன். செவ்வாயுடைய நட்சத்திரத்திலும் கேதுனுடைய உபநட்சத்திரத்திலும் இருக்காரு. செவ்வாய் 12ல் இருக்காரு. பட் சூரியன் 7ஆம் வீட்டை பார்ப்பது ஒன்று, அதே மாதிரி கேதுனுடைய உபநட்சத்திரத்தில் இருக்கிறது ஒன்று. இதெல்லாம் உயிர் பற்றாக இயங்கக்கூடும். கணவன் மனைவி உறவு, உறவினர்கள் வழிமேன்மைகள், இதெல்லாம் உயிர் பற்றாக நல்லது செய்யும். உயிர் பற்றான தொடர்பான வேலைகள் இருக்கு இல்லையா, ஈவெண்ட் மேனேஜ்மெண்ட்டு, பேங்கிங் செக்டரு, கான்ட்ராக்டு சொல்லி தர்றது, இது மாதிரி கமிஷன் வகை, கலைத்துறை, இது மாதிரி இருக்கவங்களுக்கெல்லாம், பொதுஜன தொடர்பு, அரசியல் தொடர்பு இருக்கவங்களுக்கெல்லாம் கூட இன்னைக்கு நல்லா இருக்கும். சூரியனுடைய பலம் இருக்கும். இரவு 7:47 ஞாயிற்றுக்கிழமை திருவோண நட்சத்திரம் தொடங்குகிறது. பிப்ரவரி 16 திங்கட்கிழமை இரவு 8:47 வரைக்கும் திருவோண நட்சத்திரம். இது கடன் சில பேருக்கு கிடைக்கிறது அல்லது கடனை வாங்கி கடனை அடைக்கிறது, இதெல்லாம் இருக்கும். நீண்ட தூர பிரயாணங்கள், சில பேருக்கு ட்ரீட்மெண்ட்டுகள், இதெல்லாம் போகும். ஏனென்றால் 6 கூடையும் 12ல் இருக்கார். 6ஆம் இடம் பகை, நோய், கடன். 12ஆம் இடம் செலவு. அப்போ ஏதோ ஒரு வகையில் செலவு பண்ணிட்டு போகணும். அதே நேரத்தில் ஹெல்த்தில் கவனமாக இருக்கணும். சளி தொந்தரவு, இன்ஃபெக்ஷன் ஆகிறது, உணவுனால பிரச்சனை வருது, இதெல்லாம் பார்த்துக்கணும். தாயாருக்கு சம்மந்தப்பட்ட வகையிலையும் சின்ன சின்ன செலவுகள் கொடுக்கும். பிப்ரவரி 17 2026 செவ்வாய்க்கிழமை, செவ்வாயினுடைய அவிட்டம் நட்சத்திரம். காலையில் 9:05 கும்பராசிக்கு வந்துடுறாரு. அது வரைக்கும் மகர ராசியில் உள்ள அவிட்டம், அதுக்கப்புறம் கும்பராசியில் உள்ள அவிட்டம். இந்த அவிட்டம் செவ்வாய் நட்சத்திரங்கும் போது செவ்வாய் மகரத்தில் செவ்வாயினுடைய நட்சத்திரத்திலே இருக்காரு.
ராகுனுடைய உபநட்சத்திரத்தில் இருக்காரு. அப்போ தொழில் ஸ்தானம் நல்லா வேலை செய்யும், பதவி கிடைக்கும், புகழ் கிடைக்கும், நமக்கு எதிர்பாராத சில மாற்றங்கள், எதிர்பாராத கூடுதல் பொறுப்புகள், அதன் மூலம் ப்ரொமோஷன், இதெல்லாம் நன்மை கிடைக்கும். காவல்துறை மற்றும் இபி லைனு மற்றும் பெரிய பெரிய இண்டஸ்ட்ரீஸ், ஆட்டோமொபைல் இண்டஸ்ட்ரீஸ் லைனில் இருக்கவங்களுக்கும் இதெல்லாம் நடக்கும். அதீதமான ஒரு வேலை பளுவாகவும், அது வேலையில் ஒரு பெனிஃபிட்டாகவும் ஒரு ப்ரொமோஷனாகவும் வேலை செய்யும். பிப்ரவரி 18 புதன்கிழமை சதய நட்சத்திரம் இரவு 9:15 வரைக்கும். நம்ம லக்னத்திலேயே ராகுனுடைய நட்சத்திரத்திலும் கேதுனுடைய உபநட்சத்திரத்திலும் இருக்காரு. கூடவே புதன் சேர்ந்திருக்காரு. அதனால அதுவும் ஒரு நல்ல விஷயம். அதாவது சுக்கிரன் சேர்ந்திருக்காரு. சுக்கிரன் ராகு காம்பினேஷன் நல்லா இருக்கும். ஏன்னா நம்ம லக்னத்துக்கு பாக்கியாதிபதி, அதனால சிறப்பாக இருக்கும். அனைத்து விதமான நம்முடைய செயல் திட்டங்கள் நடைமுறைக்கு வரும். செயல் திட்டங்கள் அடுத்தவர்களால் போற்றப்படும். நம்மளுடைய கலைத்திறமைகள் புகழடையும். இந்த வியாழக்கிழமை இரவு 8:51 உத்திரட்டாதி நட்சத்திரம் தொடங்குகிறது. மீனராசியில் உள்ள நட்சத்திரம் சனியினுடைய நட்சத்திரம். பிப்ரவரி 20 வெள்ளிக்கிழமை இரவு 8:07 வரைக்குமே இந்த சனியினுடைய உத்திரட்டாதி நட்சத்திரம். சனி பகவானுமே அதே மீனராசியில் அதே உத்திரட்டாதியில் இருக்கிறதுனால சந்திரன் சனி சேர்க்கை பலனை இன்னைக்கு தருகிறது. லக்னாதிபதியும் 6ஆம் அதிபதியும் சேர்ந்து 2ஆம் வீட்டில் இருக்கிறாங்க. அப்போ சனி சேர்க்கை அப்படிங்கும்போது சனி கும்பத்தின் பலன் லக்னத்தின் பலனையும் தரும். அப்போ என்ன நடக்கும், நமக்கு பணம் சம்பாதிக்கிறதுக்கோ அல்லது வேலை செய்யறதுக்கோ தொழில் பண்ணுறதுக்கோ நமக்கு புதிய சிந்தனைகள் உருவாகும். அப்போ ஒரு விஷயத்திலிருந்து ஒரு அறிவை நம்ம அனுபவத்தின் மூலம் அறிவை பெறுகிறோம்னு அர்த்தம். என்னெல்லாம் நம்ம எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணணுமோ அதிலிருந்து ஒரு முடிவுக்கு வர்றோம். இந்த முடிவு இதன் மூலம் எனக்கு கிடைச்சது, ஸோ இதை இனிமேல் ஃபாலோ பண்ண போகிறேன் அப்படின்னு ஒரு தீர்மானம் பண்ணிக்கிற விஷயமெல்லாம் இன்னைக்கு நடக்கும். அது ஒரு வகையில் உங்களுக்கு உதவியாக இருக்கும். தனஸ்தானத்தில் சந்திரன் அப்படின்னாலே நமக்கு வேலைக்கு நல்லா இருக்கும், வேலை சுறுசுறுப்பாக இருக்கும், தொழில் பலம் கொடுக்கும், பணவரவும் சிறப்பாக இருக்கும் என்று சொல்லி நிறைவு செய்கிறேன். இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி ஷேர் பண்ணுங்கள். உங்கள் தனிப்பட்ட ஜாதக பலாபலன்களை என்னுடைய வாட்ஸ்அப் நம்பரில் தொடர்பு கொண்டு பலன் பெறுங்கள். உங்களிடமிருந்து விடைபெறுகிறேன். உங்கள் ஜெயம் எஸ். நன்றி, வணக்கம்.